வணக்கம் மாணவ செல்வங்களே, புதிய அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். நம் மக்கள் தினமும் சந்தைக்கு சென்று பல பொருட்களை வாங்குவார்கள். உதாரணமாக காய்கறிகள், மசாலா பொருட்கள், நோட்டு புத்தகங்கள், சோப்பு, பற்பசை அல்லது டூத் பேஸ்ட், இன்னும் பல. இப்படி நாம் வாங்கும் பொருட்களை பட்டியலிட்டால் அது நீண்டு கொண்டே போகும். நம் அன்றாட வாழ்க்கை தேவைக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்குவதற்கு இங்கு பலவிதமான சந்தைகள் உள்ளன. இவற்றில் கடைகள், நம் சுற்றுப்புறத்தில் உள்ள சிறிய கடைகள், வாரச்சந்தை, பெரிய மற்றும் சிறிய வணிக வளாகங்கள் உள்ளன. மக்கள் விவசாய பொருட்களை வாங்க தெருவோர வியாபாரிகளிடமும் சிறு கடைகளுக்கு சென்றும் வாங்குகின்றனர். சமீப காலமாக விவசாயிகள் தாங்கள் விளைத்த பழங்கள், காய்கறிகளை உழவர் சந்தையில் விற்கின்றனர். இன்று இந்த காணொளியில் நாம் சில சந்தைகளை பற்றியும் அதில் விற்கப்படும் பொருட்களை வாங்குபவர்களை எப்படி சென்றடைகிறது என்றும், இங்கே விற்பவர் யார், வாங்குபவர் யார், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதை 6ஆம் வகுப்பு பாடநூலான சமூகவியல் பாடத்தில் விவசாய உற்பத்தி வர்த்தகம் என்ற தலைப்பில் தெரிந்து கொள்ள போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். உங்களால் முடியும். பல்வேறு வகையான வர்த்தகத்தை தெரிந்து கொள்வீர்கள். வர்த்தகத்தை பற்றி விவரமாக புரிந்து கொள்வீர்கள். வியாபாரிகளின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வீர்கள். விற்பனையாளர்களின் முதலீடுகள் குறித்து புரிந்து கொள்வீர்கள். வர்த்தகர்களின் வகைகளை வேறுபடுத்துவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: மொத்த வியாபாரிகள், உற்பத்தியாளரிடமிருந்து அதிகமான பொருட்களை வாங்கி அதை சில்லறை வியாபாரிகளிடம் விற்பவரை மொத்த வியாபாரி என்பர். சில்லறை வியாபாரி ஒரு கடையிலிருந்து நேரடியாக மக்களுக்கு பொருட்களை விற்கும் வியாபாரி. சந்தை பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் நடக்கும் வணிக இடத்தை சந்தை என்பர். உழவர் சந்தை சில இந்திய மாநிலங்களில் உழவர்களால் நடத்தப்படும் வணிகச் சந்தை. வணிகர் அல்லது வியாபாரி பொருட்களை வாங்கி விற்பவரை வியாபாரி என கூறுவர். வாங்குபவர் ஒரு பொருளை விலைக்கு வாங்குபவர். கருத்து வரைபடம் சாலையோர வியாபாரிகள் இவர்கள் சாலையோரங்களில் காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை விற்கும் வியாபாரிகள். இவர்கள் மொத்த வியாபாரிகளிடம் சென்று பொருட்களை வாங்குவார்கள்.
சாலையோர வியாபாரிகள் அவர்களின் வாழ்க்கையை நடத்தவே மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்களின் பெரும் கடன் சுமையோடுதான் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் வட்டிக்கு கடன் அளிப்பவரிடம் பணத்தை வாங்கி அதன் வட்டியை கட்டுவதற்கு அவர்களின் சம்பாத்தியத்தில் பாதி போய்க் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு விற்பனையாகாத காய்கறிகளை பாதுகாக்கும் வசதிகள் இல்லை. ஆனால் இதற்கு நேர்மாறாக பெரிய வியாபாரிகளுக்கு குளிர்சாதன கிடங்குகள் மற்றும் குடோன்கள் உள்ளன. இவர்களுக்கு வங்கிகளின் குறைந்த அளவு வட்டியுடன் கடன் தொகையும் கிடைக்கும். வாரச்சந்தை. வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நாளில் நடத்தப்படும் சந்தையை வாரச்சந்தை என்பர். வார சந்தையில் நிரந்தரமான கடைகள் இருக்காது. வியாபாரிகள் அந்த குறிப்பிட்ட நாட்களில் கடைகளை அமைத்து மாலை வேளையில் கடைகளை மூடி செல்கின்றனர். பிறகு இதேபோல் கடையை இன்னொரு இடத்தில் மற்றொரு நாளில் அமைப்பார்கள். இது போன்ற சந்தைகள் இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கானவை உள்ளன. மக்கள் தங்கள் அன்றாட தேவைக்கு இங்கு வந்து பொருட்களை வாங்குகின்றனர். இந்த வார சந்தையில் விற்கப்படும் பல பொருட்கள் மலிவான விலையில் கிடைக்கின்றன. இதற்கு காரணம் கடைகள் நிரந்தர கட்டிடங்களில் இருந்திருந்தால் அதற்கு ஏற்படும் செலவு அதிகமாகிறது என்பதால். அதாவது இவர்கள் கடைகளுக்கு வாடகை, மின்சார செலவு மற்றும் சில கட்டணங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் இவர்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். வாரச்சந்தை வியாபாரிகள் தங்கள் பொருட்களை வீட்டில் வைத்து சேமித்து வைக்கிறார்கள். இது போன்ற பல வியாபாரிகளுக்கு தங்களது குடும்ப உறுப்பினர்களே துணையாக இருந்து உதவுவதால் இவர்களுக்கு தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்த தேவைப்படுவதில்லை. வார சந்தையில் ஒரே மாதிரியான பொருட்களை விற்கும் கடைகள் அதிக அளவில் உள்ளன. இதனால் இங்குள்ள வியாபாரிகளின் இடையே அதிக அளவு போட்டி நிலவுகிறது. இங்கு சில வியாபாரிகள் பொருட்கள் மீது அதிக அளவு விலை சொன்னால் மக்கள் வேறு கடைக்கு சென்று அதே பொருளை மலிவு விலைக்கு வாங்குவார்கள். அல்லது பேரம் பேசி விலையை குறைத்து வாங்குவார்கள். வாரச்சந்தையின் நன்மை என்னவென்றால் நமக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், மளிகை சாமான்கள், ஆடை பொருட்கள், பாத்திரங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு பொருளாக வாங்குவதற்கு வெவ்வேறு இடத்திற்கு செல்ல தேவையில்லை. மக்களும் தங்களுக்கு விருப்பமான மற்றும் பல்வேறு வகையான பொருட்களை வாங்குவதற்கே விரும்புகின்றனர். மக்கள் விவசாய பொருட்களை தெருவோர கடைகளிலும் மற்றும் சிறு கடைகளிலும் வாங்குகின்றனர். சமீப காலமாக உழவர்கள் தாங்கள் விளைத்த காய்கறிகளையும் மற்றும் பழங்களையும் உழவர் சந்தையில் விற்கின்றனர்.
இந்த பகுதியில் நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தெருவோரங்களில் காய்கறி விற்பனை. நகரங்களில் பல வியாபாரிகளுக்கு நிரந்தர இடம் உள்ளது. சிலர் நகராட்சியால் அல்லது தனியார் கடை உரிமையாளர்களால் பணியமர்த்தப்படலாம். சிலர் பஞ்சாயத்து அல்லது நகராட்சிக்கு சிறு தொகை செலுத்தி நடைபாதை பகுதிகளில் காய்கறிகளை விற்பனை செய்கின்றனர். தெலுங்கானாவில் உள்ள ரைத்து பஜார் விவசாய பொருட்கள், தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் பெரும்பாலும் மொத்த வியாபாரிகளுக்கு நேரடியாக விற்கப்படுகிறது. சிறு வியாபாரிகள் மொத்த வியாபாரிகளிடமிருந்து இவற்றை வாங்கி நுகர்வோருக்கு விற்பனை செய்கின்றனர். இருப்பினும் ஒரு சில சந்தைகளில் விளைத்தவர்களே தாங்களே நேரடியாக தங்கள் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்கிறார்கள். இதில் ரைத்து பஜார் சந்தையும் ஒன்று. உழவர் சந்தையால் இவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள். காய்கறிகளை விற்பதற்கு இவர்களுக்கு சரியான இடம் அமைவதில்லை. வாகனங்களை நிறுத்துவதற்கு இவர்களுக்கு போதிய இடவசதி இருப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் தொலைதூரத்திலிருந்து வந்து வியாபாரம் செய்யும் விவசாயிகளுக்கு இந்த சந்தையால் பெரிய லாபம் கிட்டுவதில்லை. நம் வீட்டின் சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ள கடைகள். வார சந்தையில் பல வகையான பொருட்களை நீங்கள் கண்டிருக்கலாம். இருப்பினும் நாம் சில பொருட்களை வேறு சில சந்தைகளில் வாங்குவோம். நம் சுற்றுப்புறத்தில் இருக்கும் பழக்கடைகள் நமக்கு தேவையான பொருட்களை விற்கின்றன. உதாரணமாக, நாம் பால் பண்ணையிலிருந்து தினசரி பால் மற்றும் தயிர் போன்ற பொருட்களை வாங்குகின்றோம். மளிகை சாமான்களை பல்பொருள் அங்காடி அல்லது மளிகை கடைகளில் வாங்குவோம். நாம் எழுத அல்லது வரைய உபயோகிக்கும் பொருட்களை எழுதுபொருள் அங்காடியிலும், உணவு பொருட்கள் அல்லது மருந்து பொருட்களை மற்ற கடைகளிலும் வாங்குவோம். மேலே குறிப்பிட்ட கடைகள் எல்லாம் நிரந்தர கடைகள். மற்றவை சாலையோரங்களில் இருக்கும் காய்கறி கடைகள், பழக்கடைகள் மற்றும் வாகனங்களை பழுது பார்க்கும் மற்றும் இயந்திரங்களை பழுது பார்க்கும் கடைகள். நம் சுற்றுப்புறத்தில் இருக்கும் கடைகள் நமக்கு பல வழிகளில் உதவியாக இருக்கின்றன. இக்கடைகள் நம் வீட்டிற்கு அருகில் இருப்பதால் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் சென்று பொருட்களை வாங்கலாம். வழக்கமாக இங்கே பொருட்களை வாங்குபவரும் விற்பவரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்திருப்பார்கள். மேலும் இந்த கடையில் வாங்குபவருக்கு விற்பவர் கடன் அடிப்படையில் பொருட்களை கொடுப்பார். அப்படியென்றால் நீங்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டு பின்னர் பணம் செலுத்தலாம். புறநகரங்காடி மற்றும் வணிக வளாகங்கள். நாம் இங்கு 2 வகையான சந்தைகளை குறித்து பார்த்திருக்கின்றோம். வார சந்தைகள், மற்றொன்று சந்தை. இவை நம் சுற்றுப்புறங்களில் உள்ளன. நகர்ப்புறத்தில் உள்ள மற்ற சந்தைகளை பல கடைகள் உள்ளன. அவற்றை வணிக வளாகங்கள் என்று அழைப்பார்கள்.
பல நகர்ப்புறங்களில் பல அடுக்குமாடிகளோடு குளிரூட்டப்பட்ட வெவ்வேறு தளங்களோடு இருக்கும் வணிக சந்தையை புறநகர் அங்காடி அல்லது வணிக வளாகம் என்று அழைப்பார்கள். இந்த நகர்ப்புற வணிக வளாகங்களில் நீங்கள் தரமான பொருட்களை, அதாவது பெரிய நிறுவனங்களின் தரத்தோடு முத்திரையிடப்பட்ட பொருட்களையும் முத்திரையிடப்படாத சாதாரண பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். சந்தைகளின் சங்கிலி. நீங்கள் பல வகையான சந்தைகள் குறித்தும் நாம் எங்கு பொருட்கள் வாங்கலாம் என்பதை குறித்தும் தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் கடை உரிமையாளர்கள் பொருட்களை எங்கிருந்து வாங்குகிறார்கள் தெரியுமா? தொழிற்சாலைகளிலும் பண்ணைகளிலும் மற்றும் வீடுகளிலும் பொருட்களை உற்பத்தி செய்கின்றனர். உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் இருப்பவர்கள்தான் வணிகர்கள். அதிக அளவில் பொருட்களை முதலில் மொத்த வியாபாரி வாங்குவார். இப்பொருட்களை சில்லறை வியாபாரிகளிடம் விற்பார். இந்த சந்தைகளில் வியாபாரிகள் இடையே வாங்குவதும் விற்பதும் நடைபெறுகிறது. வணிகர்களின் இந்த இணைப்புகள் மூலம் பொருட்கள் தொலைதூர இடத்திற்கு சென்றடைகின்றன. நுகர்வோருக்கு இறுதியாக விற்கும் வியாபாரியை சில்லறை வியாபாரிகள் என்பர். இவர் வாரசந்தை வியாபாரியாக இருக்கலாம், அல்லது நம் அக்கம் பக்கத்தில் உள்ள கடைகளாக இருக்கலாம், அல்லது வணிக வளாகத்தில் கடை வைத்திருப்பவராகவும் இருக்கலாம். இந்த பாடப்பகுதியில் நீங்கள் வாரச்சந்தை மற்றும் வணிக வளாகத்தில் இருக்கும் கடை உரிமையாளர்கள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். சிறு வியாபாரிகள் தங்கள் கையில் இருக்கும் சிறு தொகையுடன் கடை நடத்தி வருகின்றனர். அதுவே மற்ற வியாபாரிகள் பெரிய அளவு தொகையை முதலீடு செய்து பெரிய கடையை நடத்தி வருகிறார்கள்.